படிக்கிற நேரம்லாம் நான் ஒழுங்காக படிக்காமல் இருந்துவிட்டு நான் பரீட்சையிலேயே நான் பார்த்து எழுத மாட்டேன், நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ ஒருவருடைய நேர்மை என்பது அவருடைய உழைப்பில் அவருக்கு என்ன கேரக்டர் இருக்குது, என்ன கெரியர் அவர் வச்சுருக்காரு, அவருக்கு என்ன கடமை சொல்லப்பட்டிருக்கு, அந்த கடமையை சரியான முறையில் செய்கிறது தான் நேர்மை. ஒரு ஊழியராக இருந்தாருன்னா அவருடைய வேலையை கரெக்டாக செய்யணும். ஒரு அதிகாரியாக இருந்தாருன்னா அவருடைய வேலையை கரெக்டாக செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பள்ளி மாணவனுக்கு என்ன கடமை, படிப்பு, ஒழுக்கம், இதை அவர் கரெக்டாக செஞ்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க் எடுத்திருப்பார். பார்த்து எழுதணும்னு அவசியம் இல்லையே. அப்போ தன்னுடைய கடமையில் நேர்மையாக இல்லாமல் பரீட்சை ஹாலில் போய் நேர்மையாக இருந்தேன்னு சொல்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அப்போ பாருங்கள்,